அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எபினிசிட்டி என்பிஎஸ் அகாடமியில் லகர வேறுபாடுகளை இன்னைக்கு பார்க்க போறோம். அலைனா நீரலை, அலைனா வளை, அழைனா கூப்பிடுதல். அடுத்து பாருங்க, கலை 3 கலை கொடுத்துருக்காங்களா. ஒரு கலை வந்து செல்வம், இன்னொரு கலைனா நீக்குதல், நீக்குதல் அல்லது கலைத்தல், அதை சொல்லலாம். அடுத்து கலை சிறப்புழை வந்துட்டு மூங்கில் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா. அடுத்து பாருங்க, களி களி அப்படின்னா துன்பம். இந்த களின்றது மகிழ்ச்சி, கழித்தல் அப்படின்றது மகிழ்ச்சி. இந்த வந்து சிறப்புழி வந்துட்டு என்ன அப்படின்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம். ரைட்டாங்களா. அடுத்து உழவு, உழவுனா நடமாடு, உழவுனா நடமாடு. உழவு பார்த்தல், வேவு பார்த்தல் சொல்லுவோம் இல்லையா, அது இந்த உழவு. உழவு சிறப்புழா வரக்கூடியது வந்து பயிர் தொழில், விவசாயம் நமக்கு தெரியும். ஸோ பயிர் தொழில் அது உழவு. உழவுனா நடமாடு, உழவுனா வேவு, இந்த உழவுங்கிறது பயிர் தொழில். ஒளி அப்படிங்கிறது ஓசை, இந்த சத்தம் அந்த கேக்குது இல்லையா, அதுதான் ஒளின்னு சொல்லுவோம். இந்த ஒளி வந்து வெளிச்சம். ஒளி அப்படின்னா ஒழித்தல் அல்லது நீக்குதல், இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் இந்த சிறப்புழி. அடுத்து பாருங்க, தாள் அப்படின்னா நீக்கு, தாள்னா நீக்கு. இந்த தாளுக்கு வந்து என்ன அர்த்தம்னா காகிதம் பாதம் அப்படின்னு அர்த்தம். காகிதம், தாள்னா காகிதம், பாதம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தாழ், தாழ்ந்து போதல், பணிந்து போதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தாழ்ந்து, தாழ். அடுத்து வழி, வழியில 3 இருக்குது. ஒரு வழி வந்து வலிமை, ஸ்ட்ரென்த்து, இன்னொரு வழி வந்து காற்று, இன்னொரு வழி வந்து பாதை. இந்த வழியாக சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வழி. வழினா வலிமை, வழினா காற்று, இந்த வழி சிறப்புழின்றது பாதை. அடுத்து அழகுல 3 இருக்குது. அழகு அப்படின்றது பறவையினுடைய மூக்கு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அழகு அப்படின்னு சொல்லுவோம். அந்த முன்னாடி நீட்டிட்டு இருக்கோம் இல்லையா அது. அடுத்து இந்த அழகு வந்து பெண் பறவை, பெண் பறவை வந்து காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து அழகு அப்படின்றது கவின், அழகு அப்படின்னா கவின், அழகுற தோன்றியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுரப்பிழா. சரிங்களா. கவின். ஸோ இந்த அழகுக்கு வந்து பறவையினுடைய மூக்கு, இந்த அழகு வந்து பெண் பறவை அல்லது காட்டுக்கோழி. அழகுன்றது கவின். ஓகேங்களா. அடுத்து ஆள் அப்படின்னா ஆலமரம், ஆள்னா ஆலமரம். ஆள் அப்படின்னா ஆளுதல் அப்படின்னு அர்த்தம். அது மனிதனையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஆள் அங்கேயே ஒரு ஆள் வருகிறார், அது நம்ம கல்லூக்கியெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேச்சு வழக்குல சொல்லக்கூடியது மனிதனுக்கு. ஸோ ஆள்ன்றது ஒரு மனிதனை குறிக்கக்கூடியது. ஆள் அப்படின்னா ஆளுதல். ஆள் இந்த இல்லுக்கு வந்துட்டு ஆலமரம். ஆள் அப்படின்னா ஆழ்தல், மூழ்குதல் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து ஆழி, 3 பாருங்க. ஆழி அப்படின்றது வந்து மழை துளி. இந்த வந்து ஆழி வந்து விலங்கு. இந்த ஆழி கடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து வந்து ஆழி கடல். அடுத்து உலை, உலை வந்து 3 இருக்கு. ஒரு உலை வந்து உலைக்களம், இன்னொரு உலை வந்து பிடரி மயிர், இன்னொரு உலை வந்து மான் அல்லது உழைத்தல். அடுத்து பால் பாருங்க. பால் வந்து பசும் பால், இந்த வந்து தாழ்பால், இந்த வந்து பாலாதல், பாலாதல். ஓகேங்களா. அடுத்து இலை, இலையில வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து இலைனா இலை, தலை, இலைனா தலை. உரங்களை சொல்லுவாங்களா, இலைதலையை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இலைன்றது தழை. இலை, இளைத்தல், உடல் மெலிதல், அதுதான் இளைத்தலை வந்து இந்த சொல்லுவோம், உடல் மெலிவ. அடுத்து இழை அப்படின்றது நூலிழையில் உயிர் தப்பினான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்ப இந்த இழைன்றது நூல் இலை அல்லது அணிகலன் அப்படின்றது தான் நம்ம இலைன்னு சொல்லுவோம். அடுத்து காளி, காளி இந்த வந்து பசுக்கூட்டம், இந்த வந்து ஒரு தெய்வம். காளி அப்படின்றது மலம். அடுத்து இங்க பாருங்க, சூள் அப்படின்னா சபதம், சூள் உரைத்தாள் அப்படின்னா சபதம். சூள் அந்த சிறப்பு வந்துட்டு சுற்று அல்லது வலை, சூழ்ந்துகொள், அவனை சூழ்ந்துகொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து என்ன சொல்லுவோம்னா சூழ்தல் அப்படின்னு சொல்லுவோம். இலை, இலைனா தலை, ஏற்கனவே பார்த்தோம். இந்த இலை வந்து உடல் மெலிவு, இந்த இலை வந்து நூல் இலை, நூல் இலை. அடுத்து பாருங்க, அலி, அலியில 3 அலி இருக்குது. அந்த அலின்றது வந்து பேபி அப்படின்றது அலி. அலினா கொடு, அலினா கொடு. அழி அப்படின்னா கெடு, கெடுத்தல், அழித்தல், அதெல்லாம் சொல்லக்கூடியது. சரிங்களா. அடுத்து கிளினா பயம். அடுத்து இந்த வந்து பறவை, இந்த வந்து கிழித்தல். சரிங்களா. அடுத்து குளவி பாருங்க, 3 3 லால. குளவி லா, இந்த வந்து நெருங்கி. குளவி ஒரு வகை வண்டு, குளவிக்கு இன்னொரு பொருளும் உண்டு, அது குழந்தை. ஒரே சிறப்புலா தான். இதுக்கு வந்து சிறப்புலா அந்த
உங்களுக்கு அந்த இந்த லா போடுவோம் இல்லையா? குளவி. அது ஒரு வண்டு. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு குளவி. ஒரு வகை வண்டு. அது லா ஆக்சுவலா. குளவின்றது குழந்தை. அடுத்து மூளை அப்படின்றது வந்து கோணத்தின் ஓரம். கோணத்தின் ஓரம். இந்த மூளை வந்து தலையினுடைய உறுப்பு. இந்த மூளை வந்து அகப்பை. அகப்பை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க வாளை. வாளைனா இளம்பெண். இங்க வாழைன்றது வளையல் அல்லது ஒரு மீன் வகை. வாளை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு மீன் வகை. அடுத்து வாழை அப்படின்றது ஒரு வகை மரம். அடுத்து விலை. விலைனா மதிப்பு. இந்தலைனா விளைச்சல். இந்த விழைனா விரும்பு. இங்க பாருங்க விழான்னா பழு எலும்பு. விலா எலும்பு சொல்லுவோம் இல்லையா? அது எலும்பு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு எலும்பு. அதுதான் சொல்லுவாங்க. விழா அப்படின்றது ஒரு மர வகை. இந்த விழா வந்து திருவிழா. அந்த விழா வந்து 2வது விழா வந்துட்டு விழா மரம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அடுத்து வேலம். வேல மரம். வேலம்னா சிறைச்சாலை. இந்த வேலம்னா யானை. அடுத்து பாருங்க தாலி அப்படின்னா மாங்கல்யம். இந்த வந்து மரம் அல்லது தாளித்தல். மரம் அல்லது தாளித்தல். இந்த வந்து பாத்திரம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்க பாருங்க. பொலினா விலங்கு அல்லது அழகு. சரியா? விலங்கு அல்லது அழகு. பொலின்றது கொத்து. இந்த வந்து ஊற்று. பொழிதல், பொழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பொழிதல். ஸோ அதெல்லாமே ஊற்று. வலை, மீன்பிடி வலை. மீன் பிடிக்கிற வலைய வந்து மீன்தலை சொல்லுவோம் இல்லையா? வலைனா பொந்து அல்லது வளையல். வலை அப்படிங்கிறது சுரப்புன்னை மரம். சுரப்புன்னை மரம். வாளி. 3 வாளி பாருங்க. வாளினா குரங்கரசன். வாளி இந்த வந்து அம்பு. வாளி, வாழிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து வாழ்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 3 வாளி, வலை, பொலி பார்த்தாச்சு. தாலி, வேலம். ஸோ வேலம் வந்து வேலம்னா மரம். ஒரு வேலம்னா சிறைச்சாலை. சிறைச்சாலை. அடுத்து வேலம்னா யானை. விழா பார்த்துருக்கோம். விலை பார்த்துட்டோம். வாழை பார்த்துருக்கோம். மூளை. அடுத்து வந்து குளவி. 3 லைய பார்த்துருக்கோம். லாவ பார்த்துருக்கோம். ஸோ குளவி. அடுத்து பாருங்க. கிளி வந்து 3 இலி. அது கிளி பயம், கிளி பறவை, கிளி கிழித்தல். அலி 3 இலி பார்த்தோம். இலை வந்து பார்த்துருக்கோம். சூல் பார்த்துருக்கோம். அடுத்து காளி. அடுத்து இலைகள் பார்த்தோம். அடுத்து பால், உலைகள், ஆழி, அப்புறம் வந்துட்டு அழகு, வழி, தாள், ஒளி, உளவுல 3, களியில 3, கலையில 3, அலையில 3. ஸோ இதுவரையிலும் நம்ம லகர வேறுபாடுகள 2 லாக்கள், ஒரு சிறப்பு லா 3 இத பார்த்தோம். ஸோ இதுவரையிலும் நம்ம இந்த வேறுபாடுகளை பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த தலைப்பு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.